இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷோட 2025 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் டீகோட் பண்ணி எங்கே ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெட்டீரியலை கம்பேர் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆர் கரெக்ட்லி பேர்டு வித் த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட்? ஓகே ரைட். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ஏற்கனவே நம்ம சிலபஸில் இருந்தால் தான் ஓகேவா. ஸோ இந்த ஸ்பேனர், ஹூவர், பலாக்ஸ், ஹேர் ஸ்லைட் இந்த மாதிரி வார்த்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய இதில் எந்த இடத்துலையுமே இருக்காது. கிராஸ் செக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க எந்த வேர்ட்லையுமே இந்த 4 வேர்டு இல்லை. ஓகேங்களா. 250 கிட்ட போகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ரொம்ப பார்ப்போம். 283 வேர்டு இருக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்டில் பழைய சிலபஸாக இருக்கட்டும். அதே மாதிரி புதுசுலையும் பார்த்தீங்கன்னா 11th 12th செக் பண்ணிட்டேன், எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக அவுட் சோர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த 13வது கேள்வி கண்டிப்பாக நம்ம மெட்டீரியலில் படித்து இருந்தாலும் இதுக்கு ஆன்சர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம மெட்டீரியலில் இந்த 4 வார்த்தை இல்லை. நம்ம மெட்டீரியலுங்கிறத விட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இந்த 4 வார்த்தை இல்லை. அப்போ வேற எங்கே நம்ம இந்த சோர்ஸஸை தேடுறது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஸ்பெஷலாக அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னே புக் இருக்கும் இல்லையா, ஒன்று அதுலேருந்து எடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த புக்கில் அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ 13வது கேள்வி அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்துல பதியப்படுத்திடுறேன். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.